ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. வீச்சுதான். ஹே guys, welcome back to another episode of PT. ப்ரீவியஸ் வீடியோவில் அதாவது பார்ட் 1ல வந்துட்டு 20 years பிஃபோர் இறந்து போன லியோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் என்ட்ரி கொடுத்ததை பத்தி பார்த்திருந்தோம். பார்த்திபன்கிற ஒரு அமைதியான ஒரு கேரக்டருக்குள்ள அது உருவானது எப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம். ஸோ அது பார்க்காதவங்க சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் மேலே தெரியுது இல்லையா, அதையும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் இங்க அந்த வீடியோ பார்த்தாதான் இந்த வீடியோ பார்க்கறது உங்களுக்கு வேல்யூவா இருக்கும். வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க பார்க்க போறது பார்ட் 2 ஓட ஃபுல் வீடியோ கிடையாது. பார்ட் 2 ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான். ஏன் அப்படி பார்ட் 2 ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 ரீசன் இருக்கு. ரீசன் நம்பர் 1, ஒரு சின்ன டெக்னிக்கல் எரரால ஃபைல்ஸ் எல்லாம் கரப்ட் ஆயிருச்சு. ஸோ நான் அதெல்லாம் ரீவொர்க் பண்ணணும். ரீசன் நம்பர் 2, நான் ஃபுல்லா ரீவொர்க் பண்ற வரைக்கும் உங்களை வெயிட் பண்ண வைக்க முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பப்ளிஷ் பண்றேன் பார்ட் 2 அப்படிங்கிற நேம்ல. ரீசன் நம்பர் 3, இந்த பார்ட் 2 வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தா வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேல வந்துருச்சு. வீடியோட இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப பெருசு. ஆனா அது இல்லாம அதுல தான் ரொம்ப முக்கியமான விஷயங்களே இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் தனியா காட்டுறேன். பார்த்தா போர் அடிச்சிரும்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி வேண்டாம், நான் அதை எண்ட் ஆஃப் த வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் பார்ட் 1 நீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா சோ டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த வீடியோவோட எண்ட்ல இப்ப பார்த்திபன் வந்துட்டு அரெஸ்ட் ஆகி ஜெயில இருக்காரு இல்லையா. மிஸ்கின் அண்ட் சாண்டி அண்ட் பிளஸ் 3 பேரை கொன்னதால அவர் இப்ப ஜெயில இருக்கிறார். அண்ட் இங்க ஒரு லேடி நான் அவனை குடும்பத்தோட கொலை பண்ணுவேன்னு ஒரு வெஞ்சன்ஸ்ல இருக்கிறா. குடும்பத்தோட அறுத்து குழியில அனுப்பிட்டுதான் இந்த மனுஷனை மண்ணுக்கு கொடுப்பேன். இது சத்தியம், சத்தியம். இந்த பொம்பளை யாருன்னா சாண்டியோட அக்கா அண்ட் மிஸ்கினோட ஒய்ஃப். என் புருஷனை என்னோட தம்பிய சாகடிச்சவன குடும்பத்தோட அறுத்து குழியில அனுப்பிட்டுதான் அந்த லேடி சபதம் பண்ணும்போது ஒருத்தவர் அதை கோபமா பாக்குறாரு. சத்தியம். அவர் எப்படி பாக்குறாருன்னா அந்த சபதத்தை நான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. இவர் யாருன்னா மிஸ்கினோட மச்சான், சாண்டியோட அண்ணன், அதாவது இந்த லேடியோட அண்ணன் தான் இவர். சோ அப்ப இவங்களை பார்க்கும் போதே தெரியுது இவங்க வந்துட்டு ஒரு ரவுடி ஃபேமிலி, ஒரு ரவுடி கும்பல், இவங்க ரவுடி ஃபேமிலி இவங்கிறது தெரியுது. சோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியோட அமைதியா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்க பார்த்திபன் ஃபேமிலி பகையாளியா ஆயிருச்சு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? சரி ஓகே, இப்ப நம்ம பார்த்திபனுக்கு வருவோம். சோ பார்த்திபனை வச்சு திரும்ப திரும்ப விசாரிக்கிறாங்க. வாய்தாவுக்கு மேல வாய்தா வருது. அப்ப அவருடைய அந்த முகத்துல ஒரு குழப்பம் ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா, நாம இப்போ ஒரு கொலைகாரன், ஆனாலும் நான் ஒரு நிரபராதி. என்ன நடக்குது ஆக்சுவலா என்ன சுத்தி அண்ட் எனக்குள்ள, இப்படி ஒரு மைண்ட் செட்ல தான் பார்த்திபனோட அந்த நாட்கள் ஓடுது. அண்ட் தென் ஜெயில போய் பார்த்திபனை மீட் பண்றாங்க. ஒரு அட்வொகேட்டோட ஜோசி போய் மீட் பண்றாரு. அப்போ வந்துட்டு பார்த்திபன் கிட்ட, பார்த்திபன் நீ கவலைப்படாத, நீ வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இதை பண்ணிருக்க. சோ நீ கொன்னவங்களும் நல்லவங்க கிடையாது, they are all gangsters, so nothing to worry அப்படிங்கிற மாதிரி பார்த்திபனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. கொன்னவங்க யாரும் நல்லவங்க இல்ல, they are all gangsters, it will come under self defense, okay, nothing to worry. சோ அப்போ அதை கேட்டதுமே வந்துட்டு பார்த்திபன் ஆறுதல் ஆகாம இன்னும் சோகமாகவும் குழப்பமாகவும் தான் ஆகுறாரு. அது ஏன் அப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு நான் ஒரு கொலைகாரன், நான் ஒரு நிரபராதிங்கிறத என்னால ஏத்துக்கிடவும் முடியல, ஆனாலும் நான் ஒரு நிரபராதி தான், அப்படி ஒரு குழப்பம். இன்னொரு பயம் ஒண்ணு தெரியுது. அது ஏன் அப்படின்னா they are all gangsters அப்படிங்கிற ஒரு வேர்டு. அத ஜோசி சொல்லும் போது சோ பார்த்திபன் நினைக்கிறாரு அவங்க மோசமானவங்க அப்படின்னா கொடுக்கறத வாங்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, திரும்ப எப்படினாலும் ரிவெஞ்ச் பண்ணுவாங்க. சோ இப்பதான் எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை. தென் அதுக்கப்புறமா யாரையோ தேடுவாரு. அதாவது நம்ம ஃபேமிலில இருந்து யாராவது வந்திருக்காங்களா, இல்ல நம்ம ஒரு கொலைகாரன் அப்படிங்கறதுனால நம்மள அப்படி விட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தேடுறாரு. உடனே சத்யா கைய காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே அப்பா நம்மள பாக்குறதுக்கு வந்திருக்காங்களா நம்ம ஃபேமிலி அப்படின்னு அப்பயும் சந்தோஷப்படாம ஒரு மாதிரி தலகுனிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதாவது அவருக்கு கில்ட் ஆகுது அவங்கள பார்க்கும்போது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் அமைதியான ஆள் இல்ல, என்ன இருந்தாலும் நான் ஒரு கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட் அவருக்குள்ள. சோ இந்த கில்ட்டும் தலைகுனிவும் அவருக்கு அந்த 5 பேரை சுட்டு கொன்னதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி கூனி குறுகுவாருல்ல. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவர் தலை குனிஞ்சே தான் இருப்பாரு. அவரால் நார்மலா இருக்க முடியாது. சோ தென் கோர்ட்ல வச்சு அந்த ஸ்ருதிங்கிற பொண்ணு சாட்சி சொல்லுது. அதுக்கப்புறமா அவங்களோட அட்வொகேட் அவருக்காக வாதாடுறாங்க. ஒரு ஸ்பாட்டட் ஹைனா வழி தவறி போந்தப்போ அது இந்த ஊரே சேர்ந்து அடிச்சு கொள்ள தான் பார்த்தது. ஆனா இவரு தன்னோட உயிரை பணையம் வச்சு இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் அந்த ஹைனாவை உயிரோட காப்பாத்தினாரு. இப்படி அனிமல்ஸ் மேல அக்கறை காட்டுற ஒருத்தரால எப்படி மனுஷங்களை கொலை பண்ண முடியும்? சோ இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம். தன்னையும் தன்னை சுத்தி இருந்த அந்த 2 பெண்களையும் காப்பாத்துறதுக்காக தான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த
5 பேரை சுட்டு கொண்டிருக்காரு. அந்த இடத்துல பார்த்திபனோட அந்த சிச்சுவேஷனை பாருங்க. அவரு அவங்களால கொல்லப்படப்பட்டாலும் அந்த 2 பொண்ணுங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. சோ அப்ப அவரையும் காப்பாத்திக்கணும், அந்த 2 பெண்களையும் காப்பாற்றணும். இந்த ஸ்ருதிங்கிற பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட பார்த்திபன் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஜாக்கிரதையா பாத்துக்கடா, பை. ஐ மீன் நாம ஒரு பொருளை நல்லா பாத்துக்கிடுறோம், அதை வேற ஒருத்தர் கிட்ட ஒப்படைக்கும் போது இப்படி நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். சோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் பார்த்திபன் அப்ப சொல்லுவாரு. சோ அவரே அதை நல்லா பாத்துக்கிடாம விட்டா எப்படி? சோ அப்ப அந்த ஸ்ருதிங்கிற பொண்ணு பாதுகாக்கிற பொறுப்பும் அவருக்கு இருக்கு. அதே மாதிரி அவருடைய பொண்ணு, அவருடைய ஃபேமிலி, அதை பாதுகாக்கிற பொறுப்பும் அவருக்கு இருக்கு. சோ இவனை பார்த்திபனா அவர் தடுக்க போனாலும் அவன் அங்க கொலை பண்ணிடுவான், இவனை தடுக்க போனாலும் இவன் இங்க கொலை பண்ணிடுவான். சோ பார்த்திபனா நம்ம என்ன முடிவு பண்ணாலும் யாராவது ஒரு ஆளுக்கு ஏதாவது ஆயிரும். சோ அதனால அவர் அந்த சிச்சுவேஷனை லியோ கையில ஒப்படைச்சிருவாரு. அதை தவிர அவர் அங்க வேற எந்த தப்பும் பண்ணல. பட் இப்போ இங்க பார்த்திபன் கூனி குறுகி தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு காரணமே அதுதான். நம்ம ஒரு கொலைகாரன் கையில பொறுப்பை கொடுத்துட்டோமே, சோ அப்படின்னா நாமளும் அந்த தப்பு பண்ணோமே, நாம எப்படி நிரபராதி ஆக முடியும்? செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கொலை பண்ணோம்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் லியோங்கிற ஒருத்த வந்து ஒரு கொலை வெறியில தான் கொலை பண்ணவே செஞ்சிருப்பான். அவர் லியோவை கண்ணு முழிச்ச அடுத்த செகண்ட் அந்த சிச்சுவேஷன்ல அவங்கள காப்பாத்தவா, இவங்களை காப்பாத்தவா, இப்படி பண்ணவா, அப்படி பண்ணவான்னு எதை பத்தியுமே யோசிக்கல. ஒரே சொல்யூஷன் தான் லியோவை பொறுத்த வரைக்கும். ஒரு ஃபிளிப் பண்ணா கன்னு கையில கிடைச்சிரும், சோ ப்ராப்ளம் சால்வ். அவ்வளவுதான் லியோவோட மைண்ட் செட். சோ அந்த மாதிரி லியோ வெளியில வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டாரு. பட் பார்த்திபனுக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, ஒரு கொலைகாரனா நம்ம கொலை பண்றதுக்கு அனுமதிச்சிட்டோம், சோ அது நம்ம தப்பு அப்படிங்கிற ஒரு கில்ட். இன்னொன்னு, ஐயோ லியோ திரும்ப வந்துட்டானே, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். சோ கோர்ட்ல இந்த ஆதாரங்களை எல்லாம் வச்சு பார்த்திபனோட அந்த நிலைமையில யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. சேம் சத்யாவும் சொன்ன மாதிரி, நீ எதையும் யோசிச்சு வருத்தப்படாத, உன் நிலைமையில யார் இருந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. பட் சத்யா அந்த வேர்டை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்திபன் ஸ்டாப் பண்ணி இதை சொல்லுவாரு, நினைச்சு வருத்தப்பட்டு எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. சோ அதுல இருந்து என்ன கன்வே ஆகுதுன்னா, அந்த நிலைமையில நான் ஏதோ பண்ணியிருந்தா கூட ஓகே, நான் அதை ஏத்துக்கிட்டு இருப்பேன். பட் அதை பண்ணதுதான் நானே இல்லையே, அப்ப எப்படி நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த நிலைமையில யாரா இருந்தாலும் இப்படி பண்ணிருக்கலாங்கிறத என்னால ஏத்துக்கிட முடியும்? நான் தான் அதை பண்ணலையே. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பார்த்திபன். சரி ஓகே, இப்போ கோர்ட்ல செத்து போனவங்க 5 பேருமே ஆல்ரெடி போலீஸால தேடப்படுற குற்றவாளிகள். ஒரு வாரத்துக்கு வெளியே தலை கட்டாத உடனே எவ்வளவு மேல போய் எங்க பதிக்கிறேன். சோ அவங்கள கொலை பண்ணதுனால பார்த்திபனுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. சட்ட ரீதியா வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ணாரு. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. அண்ட் பார்த்திபன் நார்மலா அப்படி பண்ற ஆளும் கிடையாது. அண்ட் செத்து போனவங்களும் போலீஸால தேடப்படுற குற்றவாளிகள். சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது பார்த்திபனை நிரபராதின்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம மேலும் திரு பார்த்திபனுக்கு இந்த ஆண்டுக்கான வீரதீர செயலுக்கான விருதினை வழங்கிட அரசுக்கு பரிந்துரைக்கிறேன். இப்படி ஒரு விருதையும் கொடுத்து அனுப்புவாங்க. சோ இப்படி ஒரு விஷயம் அந்த கோர்ட்ல நடக்கும் பொழுது சத்யா ஹாப்பி ஆயிருவாங்க. ஜிவிஎம்மோட ஒய்ஃப் அந்த பிரியாங்கிறவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. பார்த்திபனோட குழந்தைங்க சித்தார்த் அண்ட் மதி அவங்களுமே ஹாப்பியா இருப்பாங்க. சோ அந்த கோர்ட்லயுமே எல்லாருமே கிளாப் பண்ணுவாங்க. பட் 3 பேர் மட்டும் அந்த இடத்துல அந்த ஒரு ஹாப்பி ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஒன்னு பார்த்திபன், அவருக்கு தெரியும் நம்ம நிரபராதி கிடையாதுன்னு, அதனால அவர் தலை குனிஞ்ச நிலைமையிலே இருப்பாரு. முக்கியமா கோர்ட்ல இந்த ஒரு வேர்டை முக்கியமா சொல்லுவாங்க. சோ அஸ் அ பார்த்திபனா நீங்க பண்ணதுல எந்த தப்புமே கிடையாது, அதனால இங்க தலை குனிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல, தலை நிமிர்ந்து நடங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்திபன் தலை நிமிர்ந்து நடங்க. அதை கேட்டதுக்கு அப்புறமும் கூனி குறுக்கி தலை குனிவாரு. பிகாஸ் அவருக்கு தெரியும் நான் ஒரு நிரபராதி, நீங்க சொன்ன மாதிரியே என்னை ரிலீஸ் பண்றீங்க, பட் எனக்குள்ள இருக்கிற ஒரு மிருகத்தை என்னோட சேர்த்து ரிலீஸ் பண்றீங்க, அதுல எனக்கு சந்தோஷம் இல்ல. சோ அதனால பார்த்திபன் சந்தோஷமா இல்ல. இன்னொன்னு ஸ்ருதிங்கிற அந்த பொண்ணுக்கு தெரியும் அவர் வந்துட்டு செல்ஃப் டிஃபென்ஸ்னால மட்டும் அதை பண்ணல, ஒரு கொலைகாரன் என்னெல்லாம் பண்ணுவானோ அதை தான் பண்ணாரு அவர் பதட்டத்துல பண்ணல. சோ அப்படிங்கிற மாதிரி குழப்பம் இந்த பொண்ணுக்கு. சோ அதனால அந்த பொண்ணு இந்த விஷயத்துல ஹாப்பியா இல்ல. 3வது ஜோஷி, சேம் அவருக்கும் அதே குழப்பம். அந்த கன் ஷூட்டிங் செஷன் இருக்குல்ல, அதுல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் ஜோஷிக்கான குழப்பம். பார்த்திபனுக்கு எப்படி இது தெரியுது? மத்தவங்க ஷூட் பண்ணும்போது கன்னை பிடிக்க தெரியாம, கரெக்டா பார்க்க தெரியாம, நின்ன இடத்துல நிக்க தெரியாம பண்றாங்க. பட் பார்த்திபன் ஷூட் பண்ணும்போது கண்ணை கூட பிளிங்க் பண்ண மாட்டானே. அது எப்படி முன்ன பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தனால அப்படி பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு குழப்பம். சோ அதனால அவரும் ஃபுல்லா ஹாப்பியா இல்ல. சோ தென் பார்த்திபன் ஃபேமிலியோட வெளியில வராரு. வெளியில ஃபுல்லா பயங்கரமான கிரௌடு, பிரஸ், மீடியா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இவ்வளவு பெரிய சம்பவம்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஒரு சாதாரண ஒருத்தர் பண்ணியிருக்காரு, தேடப்படுற ஒரு குற்றவாளிகளை கொலை பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு வீரன் அப்படிங்கிற ஒரு விருது வேற கொடுத்திருக்காங்க. சோ அதனால அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. சோ அதனால பிரஸ் மீடியாலாம் அவரை வந்துட்டு கேப்சர் பண்றாங்க. ஏன் அந்த ஒரு கிரெடிட்டையும் ஏத்துக்கிட மாட்டேங்கிறாருன்னா, ஒன்னு இந்த கிரெடிட்டுக்கு நான் தகுதியானவன் இல்ல, ஏன்னா நான் ஒரு கொலைகாரன். இன்னொன்னு என்ன பழிவாங்க நினைக்கிறவங்களுக்கு, என்ன பழிவாங்க காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என் முகம் போய் சேரக்கூடாது, என் முகம் வெளியில எங்கேயும் பரவக்கூடாது, நான் அமைதியா வாழணும்னு நினைக்கிறேன். சோ அதனால தன் முகத்தை அங்க மறைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அங்க பார்த்திபன் அங்க பதட்டத்திலே இருக்கிறாரு. எவன் எப்போ எங்க இருந்து வந்து நம்மள பழி வாங்குவானோ. சோ அவருடைய சன் அங்க சித்தார்த்த பங்க வருவாரு. அப்பான்னு கூப்பிடுவாரு.
அப்போ அந்த வார்த்தை சொல்லியுமே நார்மலான பார்த்திபன் மாதிரி பிஹேவ் பண்ணாம அங்க அப்நார்மலா இருப்பாரு. ஏன்னா இப்ப அங்க லியோவும் இருக்கக்கூடிய ஒரு நபரா தானே அங்க இருக்கிறாரு. சோ அதனால அவருக்கு அங்க அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திபனா பிஹேவ் பண்ண முடியல. ஆனா அவருடைய சன் அவர்கிட்ட சொல்றாரு, கையில் கட்டை கிடைச்சாலும் சுடக்கூடாது, அது அவ்வளோ ஈஸி விஷயம் இல்லை. ஐ கேன் பிக்சர் மை செல்ஃப். இப்படிலாம் அவர் சொல்லும் போதுமே அவருடைய எண்ணம் எங்கேயோ இருக்கும். எங்கேயோ இல்ல, இதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொன்னேன்ல, அதை சுத்தி தான் இருக்கும். இதெல்லாம் சித்தார்த் ஏன் இங்க சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு நைட் அந்த கதையில பார்த்திபன் கொடுத்த சிச்சுவேஷனுக்கு மறுநாள் காலையில வந்துட்டு சித்தார்த் ஒரு ஆன்சர் பண்ணுவாரு. கண் எடுத்து அவன் சுடுறதான்ப்பா ஒரே வழி அப்படின்னு ஒரு ஆன்சர் பண்ணுவாரு. சோ அதுக்கு பார்த்திபன் ஒன்னு சொல்லுவாரு, அப்படி கொண்டா நீயும் மர்டரர் ஆயிடுறாடா, நீ பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு போ, உன்னால நிம்மதியா தூங்க முடியாது, பரவாயில்லையா? சோ அந்த மாதிரி நிம்மதி இல்லாம பார்த்திபன் பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு சித்தார்த் வந்துட்டு சொல்றாரு, யூ ஆர் ரைட் பா. அப்பா ரைட்பா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்க அப்படி சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் யாருமே வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல. எல்லாருமே ஒரு பயத்தோட பேயறிஞ்ச மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ எங்க இருந்து ஆபத்து வருமோங்கிற மாதிரி தெரியாம. அண்ட் சத்யாவோட ஒர்க்கிங் பிளேஸ்லயும் சில பேர் சில விஷயங்களை சொல்லி அலர்ட் பண்ணுவாங்க. செத்தவனுங்க எத்தனை கேஸ் வாங்கியிருக்கானுங்கன்னா அவனுங்க லேசு பட்டணுங்களா தெரியல. அவனுங்க சைட்லயும் இது இழப்பு தானே. எதுக்கும் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க சத்யா. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களால நிம்மதியா நார்மல் லைஃப் வாழ முடியல. அண்ட் இவங்க சொன்ன மாதிரி அவங்க எவ்வளோ டேஞ்சரானவங்களா வேணா இருக்கட்டும், கேங்ஸ்டர் ஃபேமிலியா இருக்கட்டும், ரவுடி கும்பலா இருக்கட்டும், ஃபேமிலி மொத்தமும் சைக்கோவாவே இருக்கட்டுமே, எவ்வளவு மோசமானவங்களா வேணாலும் இருக்கட்டும், பட் அவங்க ஈஸியா பழி வாங்கிடலாம் நினைக்கிற அந்த ஃபேமிலிக்குள்ள ஒருத்தவன் இருக்கிறான். இந்த ரவுடி கும்பல் ரவுடி ஃபேமிலி எல்லாம் லிஸ்ட் பண்ணோம்னா இருக்கிறதுலே டேஞ்சரான ஃபேமிலி அப்படிங்கிற ஃபேமிலியில இருந்து அந்த ஃபேமிலியிலே மோசமான ஒருத்தன் இந்த ஒரு அமைதியான குடும்பத்துக்குள்ள இருக்கும் பொழுது இவங்க எவ்வளவு டேஞ்சரா இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்கள பார்த்திபன், சத்யா அண்ட் சித்தார்த் அண்ட் மதி, இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த 4 பேரை கொல்றதுதான் அவங்களோட ஒரே மோட்டிவ். பட் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தனை தாண்டி எப்படி பண்ண முடியும் அதை? தென் வந்துட்டு இந்த கோர்ட் இருந்து வெளியில வரும்போது சில பிரசன்ட் மீடியாஸ்லாம் பார்த்திபனை போட்டோ எடுப்பாங்கல்ல. பட் பார்த்திபன் மறைஞ்சு ஒளிஞ்சு வந்துருவாரு எப்படியோ காருக்கு. பட் காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு போட்டோல மாட்டிடுவாரு. முகத்தை மறைச்சிருவாரு, ஆனா பாதி முகத்தை தான் மறைச்சிருப்பாரு. அந்த போட்டோ நியூஸ் பேப்பர், நியூஸ் இதுல எல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும். சோ இப்போ இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து கதை ஒரு பரபரப்பான இடத்துக்கு, அதாவது முக்கியமான சில இடங்களுக்கு, கதையை கனெக்ட் பண்ணக்கூடிய சில இடங்களுக்கு கதை மூவ் ஆகுது. பார்த்திபன் இங்க இருக்கிற ஒரு விஷயம் மும்பைல இருக்கிற ஒருத்தருக்கு தெரிய வருது. ஒருத்தர் சிகரெட் பிடிச்சுக்கிட்டே கேஷுவலா திரும்புறாரு. பட்டுன்னு கீழே இருக்கிற நியூஸ் பேப்பர்ல இருக்கிற பார்த்திபனோட முகத்தை பாக்குறாரு. ஆச்சரியத்தோட வாயை பொளந்த மாதிரி பாக்குறாரு. இவர் யாருன்னா, இவர் பிளாஷ்பேக்ல வருவாரு, கபே அப்படிங்கிற ஒரு கேரக்டரா வருவாரு. சொல்லுவா. பட் ஃபிளாஷ்பேக் தான் ஃபேக் ஆச்சே. சோ அதுல இருந்து யாரையுமே நம்ம கனெக்ட் பண்ண வேண்டாம். சோ இவரை பத்தின கரெக்டான ஒரு விஷயம் படத்துல எந்த இடத்துலயுமே இல்ல. இவருக்கும் லியோவுக்கும் சம்பந்தம் இருக்கு, பட் ஆனா அது எப்படிப்பட்ட சம்பந்தம்னு தெரியல. ஏன்னா இவர் அந்த முகத்தை பார்த்துட்டு, முகம் கூட தெரியல, கண்ணை பார்த்துட்டு ஒரு மாதிரி எச்சிய முழுங்குறாரு பாருங்களேன். அதுல ஏதோ ஒரு பயங்கரமான பயம் ஒண்ணு தெரியுது. இவன் இன்னும் இருக்கானா, அதாவது இல்லாம போன ஒரு மோசமான ஒரு விஷயம் திடீர்னு இருக்குன்னு கேள்விப்படும் போது ஒரு பயம் ஒண்ணு வரும்ல, அந்த மாதிரி ஒரு பயம் தெரியுது இந்த மூஞ்சில. சோ இவர் யாருங்கிறத கதை போற போக்குல நான் கன்வே பண்றேன். And then next சேலமுக்கு தெரிய வருது. சேலம்ல இருக்கிற ஒருத்தர் நியூஸ் பேப்பர் பாக்குறாரு. இவரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்டான ஒரு ஆளு. இவர் ஒருத்தர சில இடங்கள்ல காட்டுறதுனால கதை நம்ம நினைச்சு பார்க்காத மாதிரி எல்லாம் திரும்புது. ஏன்னா இவருக்கும் லியோவுக்கும் சம்பந்தம் இல்ல. ஏன்னா இவர் நியூஸ் பார்க்கும்போது பயப்பட மாட்டாரு. அந்த நியூஸ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, மக்கள் நாயகன் தனது கடைக்குள் நுழைந்து மகளையும் ஊழியரையும் கொல்ல முயன்ற கொள்ளையர்களை தற்காப்பிற்காக கொன்ற வழக்கில் விடுதலை செய்யப்பட்டு வீரதீர செயலுக்கான விருது பரிந்துரை. சோ இதை இவர் பார்க்கும்போது என்னது சம்பந்தமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு வியப்புல பார்ப்பாரு. பிகாஸ் இவர் யாருன்னு லைட்டா சொல்றேன், இவர் பார்த்திபன் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தர். அவ்வளவுதான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். And then சிம்லாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. சிம்லால இருக்கிற ஒரு சென்ட்ரல் ஜெயில இந்த நியூஸ் பேப்பர் போகுது. அதை ஒருத்தர் எடுக்கிறாரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதனால நான் இப்பவே அதை சொல்லிடுறேன். இவர் வந்துட்டு லியோவுக்கு சம்பந்தப்பட்டவர். லியோ சாகும்போது அவன் கூட இருந்த ஆளுங்கள்ல இன்னி தேதி வரைக்கும் உயிரோடு இருக்கிற ஒருத்தர் நீங்க மட்டும்தான். சோ லியோவுக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தருக்கு லியோ இருக்கிறதா தெரிய வருது. நெக்ஸ்ட் தெலுங்கானாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில ஒருத்தர் நின்னுகிட்டு இருப்பாரு. ஆப்போசிட்ல உள்ள டிவில இந்த நியூஸ் போகும். அதை பார்த்து இவர் ஆச்சரியப்படுவாரு. இவர் யாருன்னு தெரியல, இவர் ஏன் ஆச்சரியப்படுறாரு அப்படிங்கறதும் தெரியல. பட் இவர் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றேன். சோ அதை ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இவர் இந்த நியூஸை பார்த்து ஆச்சரியப்படுறாரா, அண்ட் தென் வேற ஒருத்தருக்கு கால் பண்ணி இதை சொல்லுவாரு. இந்த மாதிரி நான் இதை பார்த்தேன், பட் அவன் தானா என்னன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. கன்ஃபார்மா என்னன்னு தெரியலன்னு அவர் சொன்னதும், சும்மா யாரையாவது பார்த்துட்டு வளராத, முழு மூஞ்சியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு
என்கிட்ட வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவர் இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. சோ இதுக்கப்புறம் இது நடந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கான காரணத்தை நான் பின்னாடி சொல்றேன். சோ இப்போ வந்துட்டு 4 இடங்களுக்கு பார்த்திபன் அப்படிங்கிற ஒருத்தன் இப்படி ஒரு விஷயம் பண்ணதா தெரிய வந்திருக்கு. ஒரு இடத்துல இவர் யாருன்னே தெரியல. இன்னொன்னு பார்த்திபனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடம், இன்னொன்னு லியோவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடம். ஆனா அந்த 4வது இடத்தை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். பட் அது முக்கியமான ஒருத்தவங்க சம்பந்தப்பட்ட ஒரு இடம் தான் அது. அந்த நீங்க பார்த்திபன் வந்துட்டு இப்படி பேரஞ்ச மாதிரி பயந்துகிட்டே இருக்கிறதுனால சத்யா வந்துட்டு அவர்கிட்ட நீ வெளியில போ, ஒர்க்குக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அதுக்கு பார்த்திபன் வந்துட்டு சொல்லுவாரு, காஃபி ஷாப்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டு சகஜமா இருக்க முடியாது சத்யா. அப்ப அவர் அங்க நார்மலா அமைதியா பேசிக்கிட்டு இருக்கும் போதே வெளியில வந்துட்டு ஒரு கிளி சவுண்ட் ஒண்ணு கேட்கும். அதை கேட்டதும் அவர் எப்படி பயப்படுறாரு பாருங்களேன். அதாவது சின்ன சின்ன சத்தமும் பெரிய பெரிய பதட்டத்தை உண்டாக்குது அவருக்கு. சத்யா அதை பார்த்துட்டு குழப்பமாகறாங்க. ஒரு கிளி சத்தத்துக்கு எதுக்காக இவன் பயப்படுறான்? சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயந்தோம் அப்படின்னா நம்மளால ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்துல இருக்க முடியாது. என்னால ஃபோக்கஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் பார்த்திபனும் இருப்பாரு. லைக் இது எப்படின்னா 3 படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் இருக்குல்ல, தனுஷ் வந்துட்டு ஃபோக்கஸ்டா ஒரு லெட்டர் எழுதிட்டு இருப்பாரு. பட் அங்க அவருக்குள்ள ஒரு சில விஷயங்கள் அவரை தொந்தரவு பண்ணு பாத்திருக்கீங்களா? லைக் அந்த மாதிரியான ஒரு பயம் தான் பார்த்திபனுக்கு இப்போ. அதாவது பார்த்திபன் எந்த அளவுக்கு பயப்படுறாரு, எதுக்கெல்லாம் பயப்படுறாரு அப்படின்னா அதை கன்வே பண்ற விதமா என்னடா ஃபோக்கஸ் பண்ண முடியலங்கிற அந்த வார்த்தைக்கு அப்புறம் ஒரு சாங் ஒன்னு ஸ்டார்ட் ஆகும். ஐ அம் ஸ்கேர்ட் அப்படின்னு ஒரு சாங். என்னால ஃபோக்கஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. I'm scared of the voices of the click. சோ அந்த பாட்டோட வரிகள்லயே அவரோட பயத்தையும் அந்த பதட்டத்தையும் அவரோட நிலைமையையும் தெளிவா விளக்கியிருப்பாங்க. அது என்னங்கறத நான் உங்களுக்கு இப்ப விளக்குறேன். ஐ அம் ஸ்கேர்ட், நான் பயப்படுறேன். எதுக்கெல்லாம்? ஆஃப் த வாய்ஸஸ், மற்ற மனிதர்களோட குரல் கேட்டா நான் பயப்படுறேன். I'm scared of the voices of the sound of lighting in the sky. Those sounds make me wanna cry. இந்த இடி மின்னல் சத்தம் இதெல்லாம் என்ன அழ வைக்குது. அந்த அளவுக்கு நான் பயப்படுறேன். The sound of lightning in the sky. Those sounds make me wanna cry. And sit scared of me. என்ன நினைச்சே நான் பயப்படுறேன். And sit scared of me. Okay, I'm gonna pee. இதுக்கு என்னன்னா, அதாவது உள்ள போய் 2 பாத்ரூம் போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் வெறும் 1 பாத்ரூமே போயிட்டு உடனே வந்துடுறேன். அந்த அளவுக்கு அவர் பயப்படுறாரு. Okay, I'm gonna pee. And I'm scared of my past, and scared of my future, and scared of the present. நடந்ததை நினைச்சு பயப்படுறேன். இனி நடக்க போறதை நினைச்சு பயப்படுறேன். இப்போ இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன சத்தத்தையும் கேட்டு நான் பயப்படுறேன். சோ இப்படி எல்லாம் பார்த்திபன் பயப்படுறாரு அப்படிங்கறத சாங்கோட லிரிக்கா நமக்கு கன்வே பண்றாங்க. I'm scared of my past. I'm scared of my future. I'm scared of the present. Can't take this torture. And விஷுவலா என்னெல்லாம் கன்வே பண்றாங்கன்னா, சிங்கிள் வாட்டர் டிராப் சவுண்ட் கேட்டுமே பயப்படுறாரு. Been hearing all night. அண்ட் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும் போதும் வீட்டுக்கு வெளியில தூரமா குதிரை கணிக்கிற சத்தம் கேக்குது. தூங்கிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷனுக்கு அந்த சத்தம் கேட்கிற அளவுக்கு அவர் பயப்படுறாரு. The sound of lightning in the sky. Those sounds make. அந்த ஃபயர்ல இருந்து வர்ற சவுண்ட் கேட்டு பயப்படுறாரு. Light above me. ஆனா இந்த ஏர்குலர் ஸ்விங் ஆகிற அந்த சவுண்டை கேட்டு பயப்படுறாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன சத்தங்களும் அவர் காதுல வந்து துண்டா விழுது. சோ அதை கேட்டு அவரால் பயப்படாம இருக்க முடியல. அவருக்கு பயமா இருக்குது. சோ பயந்தே பயங்கர டயர்ட் ஆகுறாரு மனுஷன். Okay, I'm gonna pee. தென் வீட்டோட சிசிடிவியுமே ஃபிட்டிங் செக் பண்றாரு, ஃபிட் பண்றாரு. அப்பயுமே அவரோட கவனம் சுத்தி எவனாவது வாரானா ஏதாவது நடக்கான்னு சிசிடிவி மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அப்போ அந்த இடத்துல இது கொஞ்சம் அவே ஆஃப் த கான்டென்ட் மாதிரி போகும். சோ அதனால இதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் கதை ஒரு ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னா ஒரு ஈகிள் சவுண்ட் ஒன்னு கேட்கும். அதை பத்தி நான் வேற இடத்துல சொல்றேன். ஓகே. ஸோ தென் நைட்டு தூங்காம காவல்கார மாதிரி காவல் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த சிண்டுங்கிற பொண்ணு எழுந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும். அப்ப பட்டுன்னு திரும்ப வரல. அவர் பட்டுன்னு திரும்பினதும் பொண்ணு கூப்பிட்டாலேன்னு திரும்பல. அப்பயுமே ஒரு குரல் கேட்குதுங்கிற ஒரு பயத்துல தான் திரும்புறாரு. தென் அந்த பொண்ணு பக்கத்துல வந்து படுன்னு சொல்லும். உடனே வந்து அந்த பொண்ணோட மடியில படுத்துருவாரு. அப்ப அவர் தூங்குற மாதிரி காட்டுறாங்கல்ல, அந்த தூக்கத்தை பாருங்களேன். நிம்மதியா ஒருத்தன் தூங்குற மாதிரியா இருக்கு. கண்ணை பொத்தி இருக்கான், அவ்வளவுதான். மத்தபடி கவனம் எல்லாம் எங்கெல்லாமோ இருக்கு. பிகாஸ் முன்னாடி பார்த்திபன் சொன்ன மாதிரி நீ பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு போ, உன்னால நிம்மதியா தூங்க முடியாது. அண்ட் இதோட இந்த ஸ்கேட் சாங்கும் முடியுது. இந்த போர்ஷன், இந்த விஷுவல், இந்த லிரிக் எல்லாம் வச்சு பார்த்திபன்ங்கிற ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு பயப்படுது, எதுக்கெல்லாம் பயப்படுது அப்படிங்கறத இந்த போர்ஷன்ல கன்வே பண்ணிட்டாங்க. I'm feeling cold. I'm feeling hot. பட் இந்த கேரக்டர் ஏன் பயப்படுது அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் பிராடா சொல்றேன். 2 காரணம். எங்க எவனாலையாவது நமக்கு ஆபத்து வந்துருமோன்னு கொஞ்சமா ஒரு பயம். 2வது எங்க அந்த ஆபத்தானவங்களால நமக்குள்ள இருக்கிற பயங்கர ஆபத்தானவன் வெளியில வந்துருவானோ அப்படிங்கிற பயம் தான் அவருக்கு அதிகமா இருக்கும். சோ இப்படியே பயந்துகிட்டே 10 டேஸா வீட்டை விட்டு வெளியில போகாம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடப்பாங்க. பார்த்திபன் மட்டும் இல்ல, மொத்த ஃபேமிலியுமே. சோ அப்புறமா அந்த பிரியாங்கிற பொண்ணு வீட்டுக்கு வரும். அதாவது இவங்க வந்துட்டு ஜோஷியோட ஒய்ஃப், ஃபேமிலி ஃப்ரெண்ட் இவங்க. சோ அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திபன் வந்துட்டு டீ போட்டு கொடுக்கலான்னு ஃப்ரிட்ஜை திறந்து பாப்பாரு. உள்ள ஒண்ணுமே இருக்காது. அந்த பிரியாங்கிற பொண்ணு பார்த்திபன் கிட்ட சொல்லுவாங்க, என்ன தேடிட்டு இருக்கீங்க? அங்க எதுவும் கிடைக்காது. ஏதாவது வாங்கி வச்சிருந்தா தானே. இன்னும் எவ்வளவு நாள் தான் வீட்ல ஒளிஞ்சிருக்க போறீங்க பார்த்திபன்? அவங்க இப்படி எல்லாம் சொல்லும் போது பார்த்திபன் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அவங்க என்ன எண்ணத்துல சொல்றாங்கன்னா, சும்மா அந்த 4 ரவுடி பசங்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்க, அவங்களால என்ன பண்ணிட முடியும், நீங்க நார்மலா இருங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. பட் அதுக்கு பார்த்திபன் ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, நான் பயப்படுறதே வேற விஷயத்துக்காக. சோ அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்காரு. ஆனா அந்த பிரியா
பிரியாங்கிற பொண்ணு திரும்ப சொல்றாங்க, உங்களை மட்டும் நீங்க கஷ்டப்படுத்தல, நீங்க கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம உங்களால அவங்களையும் கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அதை கேட்டதும் பார்த்திபன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாரு. ஆமா, நமக்குள்ள நடக்கிற விஷயங்களால இவங்களை ஏன் நம்ம கஷ்டப்படுத்தணும்னு ஃபீல் பண்ணுவாரு. அண்ட் அந்த பிரியாங்கிற பொண்ணு, இப்படியே எவ்வளவு நாள் தான் சின்ன சின்ன சத்தத்தை கேட்டு காது பொத்திட்டு இருக்க போறீங்க? Go get some fresh air. வீட்டை நான் பாத்துக்கிறேன், முதல்ல அவங்கள வெளியில கூட்டிட்டு போங்க. வீட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வெளியே போக சொல்லுவாங்க. அண்ட் அப்போ அங்க ஒரு முழு பார்த்திபனா மட்டும், அதாவது இந்த லியோ பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பார்த்திபன் இருந்துகிட்டு இருந்தான்ல படத்தோட ஆரம்ப கட்டத்துல, அந்த பார்த்திபனா அங்க போய் பிஹேவ் பண்ணுவாரு. ஏன்னா நாம இப்படி இருக்கிறதால அது நமக்கு மட்டும் கஷ்டம் இல்ல, அவங்களும் அதனால கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத ஃபீல் பண்ணி உணர்ந்ததால அவர் முழு பார்த்திபனா அவங்க முன்னாடி போறாரு. பால் பாக்கெட் வாங்க வெளியே போறேன், உங்க யாருக்காவது ஏதாவது வாங்கணுமா? தென் எல்லாரும் வெளியில போறாங்க, மார்க்கெட்டுக்கு போறாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக போறாங்க. பார்த்திபன் இப்ப எத்தனை நாளைக்கு அப்புறம் வெளியில வராரு அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு கொலை பண்ணுவாரு இல்ல, அதுக்கப்புறமா மார்னிங் கோர்ட்ல இருப்பாரு, அது முதல் நாள். அதுக்கப்புறம் ஒரு 3 வாய்தா நடக்கும், அங்க 3 நாள், மொத்தம் 4 நாள். அதுக்கப்புறமா ஜெயில ஒரு நாள், அண்ட் தென் ஃபைனலா கோர்ட்ல ஒரு நாள். மொத்தமா இதுலயே 6 நாள் ஆச்சு. அண்ட் வீட்லயும் 10 நாளா பயத்துல அடைஞ்சு கிடந்திருக்காரு. 10 நாளா கடையை வேற திறக்கல. மொத்தமா 16 நாளுக்கு அப்புறமா இப்ப அவரு வெளியில வராரு. அண்ட் அவர் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகும் போதே எல்லாரும் அவருக்கு சலாம் சொல்றாங்க. Salam bhai. Salam sir. Salam bhai. Hi sir. Salam bhai. பிகாஸ் ஏன்னா அவர் தான் ஃபேமஸ் ஆயிட்டார்ல, இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்காரு, இப்படி ஒரு விருது கொடுத்திருக்காங்க, நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்காரு. பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வீர தீர செயல் செஞ்ச ஒரு வீரன். சோ அதனால அவருக்கு சலாம் சொல்றாங்க. சோ அந்த இடத்துல பார்த்திபன் டிஸ்டர்ப் ஆகுறாரு. பிகாஸ் இதுதான் என்னோட பிரச்சனையே, என்னை எல்லாரும் இப்படி தனியா துண்டா பாக்குறது தான் எனக்கு பிரச்சனையேங்கிற மாதிரி அவர் டிஸ்டர்ப் ஆகுறாரு. அண்ட் நெக்ஸ்டா இந்த ஒரு ஷாட் ஒன்று காட்டுறாங்கல்ல, இந்த குதிரைங்களுக்கு இடையில குதிரை சத்தத்தோட ஒரு ஷாட் காட்டுறாங்கல்ல, இதுக்கான ரீசனை நான் அப்புறம் சொல்றேன். அண்ட் இப்படி இவங்க எல்லாரும் நம்மள தனியா துண்டா பாக்குறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாரு. பார்த்திபனா தன்னை கொஞ்சம் மறக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா சத்யா பார்த்தின்னு கூப்பிட்டதும் பட்டுன்னு ஒரு ரியாக்ஷன், ஆமா நான் தான் பார்த்திபன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. பார்த்திபா, நான் வாங்க வேண்டியது அங்க இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் பார்த்திபன்ங்கிற மறந்து யாரா ஃபீல் பண்ணிருக்காரு. அப்போ அந்த இடத்துல லியோ வந்திருக்காரா? பட் ஏன் வந்தாரு? இப்படி பப்ளிக்லாம் அவரை தனியா பாக்குறதுனாலயா? இல்ல, அதுக்கான ரீசனே நான் பின்னாடி சொல்றேன். ஆமா நான் தான் பார்த்திங்கிற மாதிரி பார்த்திபன் ரியலைஸ் பண்றாரு. அப்போ சத்யா வந்துட்டு நான் போய் எனக்கு தேவையான பொருட்கள்லாம் அங்க போய் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்த்திபா, நான் வாங்க வேண்டியது அங்க இருக்கு, நீங்க என் கூட வாங்க, இதோ வாங்கணும், நீ வாங்கிட்டு வந்துரு. அப்போ அவருடைய ரியாக்ஷனை பாருங்களேன். அதாவது இப்போ இங்க லியோ தான் இருக்கிறாரு, அவர் வந்துட்டு பார்த்திபனா ஆக்ட் பண்றாரு, ஆனா அவருடைய எண்ணம் வேற ஒரு இடத்துல இருக்கு. அந்த இடம் என்னங்கறத பின்னாடி சொல்றேன். ஆனா அப்புறமா சித்தார்த்து கிட்ட நீ பாத்துக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாரு. பாத்துக்கடா. சரிப்பா. அதாவது இந்த பார்த்துக்கடாங்கிற வார்த்தையை சித்தார்த்து கிட்ட ஏன் சொல்லணும்? படத்தோட ஓப்பனிங் சீன்ல பார்த்திபனா வந்துட்டு சித்தார்த்த ஒரு சின்ன பையனா தான் பாப்பாரு. அந்த ஹைனா சீன்ல நான் ஹெல்ப் பண்ணட்டான்னு கேட்கும் போது, நீ சும்மா இருக்கிறதே பெரிய உதவி, அதனால நீ சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்பா நானும் கூட வரேன், I'll be helpful. நீ வண்டியை விட்டு கீழே இறங்காம இருப்பா, அதுவே நீ எனக்கு பண்ற பெரிய ஹெல்ப். பட் இங்க நீ பாத்துக்கடான்னு சொல்றதுக்கு என்ன தேவை இருக்கு? பிகாஸ் அவர் சில விஷயங்களை உணர்ந்து தான் கிட்ட பேசினதுனாலயா? அப்படி இல்லன்னா நான் ஒரு இடத்துக்கு போறேன், நீ இப்ப பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எதுவும் மீனிங் இருக்குதா என்னன்னு பின்னாடி சொல்றேன். ஹே गाइस, சாரி நான் இந்த இடத்துல வீடியோ முடிக்கிறேன். நான் பின்னாடி சொல்றேன்னு சொன்ன எல்லா விஷயத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐ மீன் நீங்க கவனிச்சிக்காத நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதை நான் தேர்ட் பார்ட்ல சொல்றேன். ஐ மீன் செகண்ட் பார்ட்டோட செகண்ட் ஹாஃபான தேர்ட் பார்ட்ல. சோ இந்த செகண்ட் பார்ட்ல இன்ட்ரெஸ்டிங்கா மாசான சீக்வன்ஸ் எதுவுமே வந்திருக்காது. பட் ஆனா இதுல தான் கதைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கு. தேர்ட் பார்ட்ல எல்லாமே இருக்கும், பட் ஆனா அதெல்லாம் செகண்ட் பார்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. சோ நம்ம இதை கடந்தாதான் அதுல இருக்கக்கூடிய கூஸ் பம்ப்ஸை ஃபீல் பண்ண முடியும். அந்த பரபரப்பான கதைக்களமே இந்த மார்க்கெட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகவே போகுது. அண்ட் அங்கதான் கதை வேற ஒரு லெவலுக்கு போக போகுது. இந்த வீடியோட டியூரேஷன் பார்த்திருப்பீங்க எவ்வளவு லென்த்தா இருக்குன்னு. சோ இதை விட எக்ஸ்ட்ராவா அது இருக்கும். சோ இதெல்லாம் மொத்தமா சேர்த்து போட்டா பெரிய டியூரேஷனா இருக்கும். சோ அதனால அதை தனியா போடுறேன். அதுல நீங்க எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் இருக்கு. சோ நான் அதை மறுபடியும் ரிவர்க் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். சரி, ஓகே, பை பை. ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது, வீச்சுதான். Bloody sweet.